Hi friends, welcome to JSJ Jessie Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம வழக்கத்துல யூஸ் பண்ற சொற்கள், அதாவது டெய்லி நம்ம வழக்கத்துல யூஸ் பண்ற அந்த சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷ் மீனிங் தான் பார்க்க போறோம். பல சென்டென்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு தமிழ்ல பேச தெரியும், அதை இங்கிலீஷ்ல எப்படி டிரான்ஸ்லேட் பண்றதுன்னு தெரியாது. சில வேர்டிங்ஸ் நம்மளுக்கு இங்கிலீஷ்ல தெரியும், ஆனா ஃபுல்லா ஒரு சென்டென்ஸா மேக் பண்ண தெரியாது. இப்படின்லாம் நம்மளுக்கு டவுட்ஸ் இருக்கும், கஷ்டமா இருக்கும். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. நம்ம ஈஸியா எப்படி நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஏன் நச்சரிக்கிற, நம்ம சொல்லுவோம்ல யார்கிட்டயாவது, என்ன ஏன் நச்சரிக்கிற, சும்மா ஏதாவது அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம்ல. சோ இது எப்படி இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, why ஏன் அப்படின்றதுக்கு why do you nag me, why do you nag me, நச்சரிக்கிற அப்படின்றதுக்கு nag, ஓகேங்களா. என்னைய நச்சரிக்கிற அப்படின்றதுக்கு why do you nag me, என்னைய நச்சரிக்கிற, தொந்தரவு பண்ற, நச்சரிக்கிற அப்படி சொல்லல. சோ அதுக்கு வந்து why do you nag me. அவங்க கூட பழகாத, ஒருத்தவங்க வந்து பேரண்ட்ஸ்லாம், நம்ம பேரண்ட்ஸா இருக்கும்போது பசங்க கிட்ட சொல்லுவோம்ல, சோ இவங்க கூட எல்லாம் பழகாத, அவங்க எல்லாம் கெட்டவங்க, அவங்க கூட எல்லாம் வச்சுக்காத அப்படி சொல்லல. சோ அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, don't mingle with them, don't mingle with them, don't mingle with them, don't mingle with them. என்ன குறை சொல்லாத, என்ன குறை சொல்லாத, என்ன குறை சொல்லாத அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, don't blame me, don't blame me. என்ன குறை சொல்லாத, இல்ல என்ன பழி சொல்லாத, என் மேல பழி போடாத அப்படின்னு சொல்லும்ல, அதுக்கு வந்துட்டு don't blame me இல்லைன்னா don't என்ன குறை சொல்லாத அப்படின்றதுக்கும் don't blame me அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட், பின்ன எதற்கு அவன்கிட்ட பேசுற, அவன் தான் கெட்டவன் தெரியுதுல, அப்புறம் ஏன் அவன்கிட்ட பேசுற, அவன் தான் திட்டுறான்னு தெரியுதுல, அவன்கிட்ட ஏன் பேசுற அப்படின்னு சொல்லும்ல. சோ பின்ன ஏன் அதை அவன்கிட்ட பேசுற அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, then, பின்ன அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கு then, எதற்கு அப்படின்றதுக்கு why do you talk to him, why do you talk to him. பின்ன எதுக்கு அவங்கிட்ட பேசுற அப்படின்றதுக்கு then why do you talk to him, then why do you talk to him. ஒரு நாள் வீட்டுக்கு வரக்கூடாதா, ஒரு நாள் வீட்டுக்கு வந்துட்டு போக கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, யாருக்கிட்டயாவது ஒரு நாள் வீட்டுக்கு வந்துட்டு போனா என்ன அப்படின்னு சொல்லல, யாரையாவது இன்வைட் பண்ணும்போது, அப்போ வந்துட்டு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, why don't you come to my house one day. ஒரு நாள் வீட்டுக்கு வந்துட்டு போயிடக்கூடாதா அப்படின்றதுக்கு why don't you come to my house one day, why don't you come to my house one day. ஒரு நாள் வீட்டுக்கு வந்துட்டு போக கூடாதா அப்படின்றதுக்கு நம்ம ரிலேட்டிவ்ஸ் யாராவது தெரிஞ்சவங்க இல்ல ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்ட சொல்லுவோம்ல, ஒரு நாள் வீட்டுக்கு வந்துட்டு போனா என்ன அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ அதை எப்படி கேக்குறதுன்னா why don't you come to my house one day அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 5 சென்டென்ஸ்மே கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் JSJ Jessie எஜுகேஷன், அதுல வந்து எஸ்ஏ ரைட்டிங், ஸ்பீச் காம்படிஷனுக்கு தேவையான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.